ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று கார்த்திகையில் இதை நீ கேட்டுவிட்டால் 30 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். நாங்கள் தருவதை தட்டிவிடாதே என் செல்லமே. என் செல்லப்பிள்ளையே, உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தி விடாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்து விடாதே. வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் ஈடுபடு. நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? எழுந்திரு. இந்த நல்லதொரு காலை பொழுதில் எழுந்து என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் உனக்கு. என்ன வேண்டும் நமக்கு? நல்லது நடக்க வேண்டும். நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும். அந்த மாதிரியான மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அப்படித்தானே என் செல்லமே? எனவே நல்லது நடக்கும் என்று ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லது நடக்க வைக்கும். இந்த சாயப்பா சொல்வதை ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கோ. நாம் வாழ்க்கையில் பிறந்தாச்சு. சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலேயோ செய்து கொண்டிருக்கிறோம். யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும்போது உலையில் இட்ட இரும்பு தாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மறுவடிவம் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையாக உறுதியுடன் இருக்கும்போது உனக்கான புத்தம் புது பொலிவுடன் வாழ்வானது கிடைக்கும். நான் சொல்வதை சற்று திரும்ப திரும்ப கேள். சில நேரங்களில் அந்த மாதிரியான தவறு செய்து விட்டோமோ? வாழ்க்கையில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள்? இப்போ நான் எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன். இனிமேல் நான் நல்லா போகணும்னு தான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் இறை தேடல் வேணும் என்று நினைக்கின்றேன். என் சாயப்பா தான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கின்றேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான புது வாழ்க்கை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே என்னிடத்தில் என் பாதத்தை தேடி ஓடி வந்திருக்கிறாய். இதோ அதற்கான வழிகளை இந்த சாயப்பா அமைத்து தருவேன். பின் நீ படிப்படியாக நகர்ந்து முன்னேறி வருவாய் என் செல்லமே. அதே நேரத்தில் பிரகாசமாக இந்த விடிந்த நல்ல நாள் உன் வாழ்க்கை ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் உனக்கு நான் கூறுவதை மனதில் நிறுத்திக்கொள். உன் ஆராதனையை பலனற்று போகும்படி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். உன் ஆசைகளை நிராசையாக செய்ய மாட்டேன். தூக்கமின்மை, உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்களின் மகிழ்ச்சியான மனதில் மட்டுமே உன் சாயப்பா குடியிருப்பேன், வசிப்பேன். அப்படியான பக்தர்களின் காரியங்களை அவர்களுக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இது வெறும் பேச்சல்ல, என் வாக்கு, என் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் நாமத்தை இடைவிடாது ஜெபித்து கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துக்களும் பறந்தோடிவிடும். என் நாமம் அவ்வளவு மகிமையானது. எப்போது உனக்கான சங்கடம் வருகிறதோ அப்போது என்னை கூப்பிடு. சாயி சாயி என்று உனக்கு தேவையான புத்தியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து எல்லாவித சங்கடங்களிலிருந்தும் உன்னை நிச்சயமாக இந்த சாயப்பா காத்து விடுவேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாக நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படித்தானே? அந்த காரணம் உன் நன்மைக்கே என்பதை மட்டும் நம்பு. என்றும் கலங்க வேண்டாம், அழுக வேண்டாம், பதற்றப்படாதே. நான் உன்னோடு தானே இருக்கிறேன். ஏன் அந்த பதற்றம்?
நான் ஒரு சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்து வந்தால் நிச்சயமாக ஓடோடி வருவேன். ஏனென்றால் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மனும் நான் தான். உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு தான் இருப்பேன். இருப்பவரும் நான் தான். உனக்கு தீங்கு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அதே நேரத்தில் நீ அதிர்ஷ்டசாலியானால் உன் கண்முன்னே எல்லாம் நிகழும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தும் உன் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னை நிறைக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், செல்வம் உன்னை நிச்சயமாக தேடி வரும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துளக்கும். நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டு போகப் போகிறேன் என் செல்ல பிள்ளையை. ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை, துவாரகமாகின் செல்ல குழந்தை. நீ எப்படி நான் உன்னை அழ விடுவேனா? யாராவது உன்னை தொட விடுவேனா? இதோ உனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தில் அல்லவா நீ இருக்கிறாய். என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் தொடக்கூட முடியாது, நெருங்கக்கூட முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாமல். பிறகு பார், நீ ராஜயோகத்தில் இருப்பாய் என் செல்லமே. ஏனென்றால் நான் உன் கைபிடித்து நடத்தி கொண்டுதானே வந்து கொண்டிருக்கிறேன். இனி அந்த நேரத்தில் நீ சகலமும் பெற்று வளமுடன் வாழ்வாய். உனக்கானவற்றை எல்லாம் செய்ய துவங்கிவிட்டேன். இனி நீ நிறைவான எதிர்காலத்தை தான் பெறப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது. வெற்றியும் கொண்டாட்டமும் வெகு தூரத்தில் இல்லை. என் சரணடைந்த என் செல்லப்பிள்ளையை உன் வாழ்வை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ உன் துன்பங்களுடன் போராடி சோர்வாகி விட்டாயல்லவா? எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கான சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது. நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் இது. இன்று உன் எண்ணங்களை பலிக்கச் செய்வதே இன்றே ஒரு படி எடுத்து வைக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கான வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. உன் சுகமான சந்தோஷம் எதிர்காலத்துக்கு நீ எடுத்து வைக்கும் முதற்படி அது. உன் வெற்றிக்கான திருப்பு முனை அது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும். ஏனென்றால் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. என்னை வெறுமனை என்று நினைத்து விடாதே. இன்று கார்த்திகையில் இதை கேட்டு விட்டாய் அல்லவா? 30 நிமிடம் என்று சொன்னேன். 30 நொடிகளில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். ஆம், நாங்கள் தருவதை, நானும் முருகப்பெருமானும் தருவதை தட்டி விடாதே. நிச்சயமாக இந்த கார்த்திகை தினத்தன்று உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் சரவணபவ, ஓம் சாயிராம். நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லதே மட்டும்தான் நடக்கும். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.